ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் அகாடமி சாண்டா ப்ரொஃபஸர் மான்வாவோட சீசன் 3 எபிசோட் 12 தமிழ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி எல்லாம் லைக் பண்ண பார்த்துருங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வாரத்துக்கான வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரமாக அடுத்த எபிசோடையும் நான் நாளைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட பெல் காட்டு வந்து விழுந்து கிடக்குறான். அப்போ வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு, மிஸ்டர் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க நம்ம பெல்காட்டை வந்து பார்க்குறோம். அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக தொலைஞ்சு போன லெஸ்லே தான் அது குழந்தை ரூபத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. நம்மளோட பெல்காட்டு, லெஸ்லே, அப்புறம் இசபெல்லா இவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. பட் எப்போயுமே வந்துட்டு லெஸ்லே, இசபெல்லா ஃபஸ்ட்டில் இருப்பாங்க, நம்மளோட பெல்காட் மட்டும் லாஸ்ட்டாக தான் இருப்பான். எப்போயுமே ரொம்பவுமே பொறுமையாக வந்து இருப்பான். ஸோ அதனாலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நீ ரொம்ப பொறுமையாக வர அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்ல, பெல்காட் வந்து இல்லை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது நான் எப்போயுமே ரொம்பவுமே வீக்கான மைண்டடான ஒரு ஆளாக தான் இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் கடைசியாக ஒன்றா இருந்தபோது சேர்ந்து மேஜிக் கூட கற்றுக்கிட்டோம். பட் ஆனால் அதுலேயும் நான் லாஸ்ட்டாக தான் வந்து வந்தேன். என்ன தான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக எனக்காக வெயிட் பண்ணி என்னை வந்து கைட் பண்ணாங்க. நான் வந்து லாஸ்ட்லேயே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாங்க. லெஸ்லே, இசபெல்லா இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் எனக்கு இசபெல்லா மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் அவகிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா இசபெல்லா வந்துட்டு லெஸ்லே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். பட் நான் வந்து அக்செப்ட் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆகும்னு தெரியல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பெல்காட் கிட்ட கேட்டிருப்பா. அவள் பெல்காட் வந்துட்டு, இல்லை நீ நான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா அழகாக இருப்பீங்க, ஸோ அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு பெல்காட் வந்து சொல்லுவான். பார்த்தா பின்னாடி பெல்காட்டோட கையில் ஒரு பொக்கே வந்து இருக்கும், அதாவது ஃப்ளவர்ஸ் இருக்க பொக்கே வந்து இருக்கும். அதாவது இவனும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். பட் அதுக்குள்ளே லெஸ்லே வந்து முன்னாடியே பண்ணதுனால அவன் வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இவங்கிட்ட வந்து கேட்டிருப்பான். இவனும் ஓகேன்றதுனால அக்செப்ட் பண்ணியிருப்பா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசினுக்கு போக வேண்டியது நம்மளோட பெல்காட் தான், இசபெல்லா கிடையாது. பட் அவன் வந்து மேஜிக் தீசிஸ் படிச்சுட்டு இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் வந்துட்டு இசபெல்லா வந்து அந்த இடத்துக்கு போனாலாமா. அதே மாதிரி இசபெல்லா போய் அவள் வந்து காணாமல் போனோடனே இந்த இடத்துல வந்துட்டு லெஸ்லே எப்படி வந்து அவளை தனியாக விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெஸ்லே வந்து இசபெல்லாவை தேடுறதுக்கு கிளம்புனான். அப்போ நம்மளோட பெல்காட் வந்து கூட வரேன்னு சொன்னதுக்கு, நீ வராத இங்கே இரு, நான் வந்து போய் காப்பாற்றிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதே மாதிரி தான் நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா, அந்த வயசானவர் சேஜ் ரிம்லே, அவருமே வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து கிளம்பியிருப்பார். கிளம்பிட்டு அவர் வந்து திரும்பி வந்திருப்பார். பட் இவன் லெஸ்லே வந்து வந்திருக்க மாட்டான். ஸோ நம்ம பெல்காட்டை வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்து செத்து போயிருக்கணும், பட் எப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நான் வந்து தப்பிச்சு உயிரோடையே வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பயங்கர கில்ட்டோட, பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா பெல்காட் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும் போது திருப்பி ப்ரெசன்ட்க்கு வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு லெஸ்லேனால என்னை பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பெல்காட் வந்து பார்க்குறான். அப்போ அந்த குழந்தை லெஸ்லே வந்துட்டு, உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எதனா அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்க, நம்மளோட பெல்காட்டுமே வந்துட்டு என்னோடய ஃபேஸை வந்து இவனால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீ வந்து என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிப்பான். அப்போ நீங்கள் எந்திரிக்காதீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பயங்கரமாக அடிபட்டிருக்குன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்து உக்காடுறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். வந்தோடனே, ஜான்டோ இல்லை லூட்கட் செல்ச்சு, நீ வந்து என்னை கடைசியாக கொல்றதுக்காக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட பெல்காட் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னால் எங்கேயா வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, நான் சாவு தான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பெல்காட் வந்து சொல்ல, அப்போ நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, பெல்காட் முன்னாடி நிற்பான். நின்றுட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி அந்த சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா, அவளை வந்து காமிச்சு, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதாவது இப்போ தான் வந்து காட்டுறாங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த சின்ன பொண்ணு இசபெல்லா தான். அதுவும் இல்லாமல் இப்போ பெல்காட் பக்கத்தில் இருக்கிறது லெஸ்லே. ஸோ 2 பேரும், அதாவது லெஸ்லே, இசபெல்லா 2 பேரும் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட பெல்காட் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமானாலும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வெயின்ஸ்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருது இல்லையா, இந்த இடமே வந்து சுத்தமாக காணாமல் போகும்போது, அதனால வந்துட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இசபெல்லாவும் லெஸ்லியும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து காமிச்சு வரான். எப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க, இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அவங்களுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு திடீர்னு வந்து நிற்பாங்க. நின்றுட்டு, இல்லை நாங்கள் இன்னொரு ஆளுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசபெல்லா வந்து சொல்ல, லெஸ்லே வந்துட்டு, ஆமாம் அவனுமே வந்து எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து போய் அவனை எங்களுக்காக தேடுறீங்களா, அவனோட பேர் பெல்காட்
அப்படின்னுமா சொல்கிறாங்க. அப்போது வந்து லெஸ்லியோட, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கான் இல்லையா, அவனோட மூஞ்சி காட்டுவாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நம்மளோட பெல்காட்டை வந்து நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வந்து அவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து சேர்த்து விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல லெஸ்லியும் பெல்காட்டும் வந்து பிங்கி ப்ராமிஸ் வந்து போடுறாங்க. இது வந்து ஒரு ப்ராமிஸ் தான், கண்டிப்பாக நான் வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்ல இசபெல்லாவும் பெல்காட்டும் வந்து இசபெல்லாவும் லெஸ்லியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம பெல்காட்டுமே வந்துட்டு ஃபைனலாக இந்த வாட்டி நான் லேட்டாக வந்து எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்மளோட லெஸ்லே, அதாவது லெஸ்லேனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அவனுக்கும் ஜீரோ ஆர்டருக்கும் கனெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா, இவன் வந்துட்டு இந்த டேட்டா சென்டரை தேடி வந்திருப்பான். அப்போ தான் ஜீரோ ஆர்டர் வந்து பார்த்துருப்பான். அப்போ ஜீரோ ஆர்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு ரிட்டர்னாக வந்து இவன் ஜீரோ ஆர்டருக்காக வேலை செய்கிறதா வந்து சொல்லியிருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, ஸ்டார்டிங்லேருந்தே இவனோட ஃபால்ட் வந்து கிடையாது, எல்லாமே அவங்க சூஸ் பண்ண சாய்ஸஸ்னால தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். அப்போ நம்மளோட பெல்காட் வந்து, நான் வந்து உன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், நீ வந்து என்னை கொல்றதுக்கு பதிலாக எதுக்கு வந்து காப்பாற்றின, நீயுமே என்னோடய சுச்சுவேஷனில் இருந்து தான் அதே தானே வந்து பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பான். நம்ம ஹீரோவும் பெல்காட்டும் வந்து இப்போ அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அந்த ஹோல்மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ தப்பிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இங்கே இருந்தால் நீ செத்தாலும் வந்து என்ன நடக்கும்னு யாருக்குமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, பெல்காட் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னை நம்பி நிறைய பேர் வந்து செத்துட்டாங்க, என்னோடய செல்ஃபிஷ்னஸ்னால தான் இது எல்லாமே வந்து நடந்துச்சு, என்னோடய கோல்க்காக தான் எல்லாருமே வந்து செத்தாங்க, ஸோ அதனால் இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் இங்கே சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்புறம் நீ வந்து ஜான்டோ இல்லை தானே, ஜீரோ ஆர்டருக்கு வந்து முன்னாடியே இது வந்து தெரியும், உன்னோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன், நான் வந்து இப்போது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வந்து சாயிறான். பார்த்தா திருப்பி அந்த குழந்தை ஃபார்முக்கே வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து மாறிடுறான். அப்படியே வந்துட்டு அவன், நான் எங்கே இருக்கேன், என்னோடய பேர் என்ன, யாருண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, லெஸ்லே, இசபெல்லா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து விட்டு போயிடாதீங்க, யாருன்னா இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கதற ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம், நீ ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்க, ஸோ அதனால் உன்னால் வந்து யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது, முக்கியமான விஷயம் என்னென்னா நீ இப்போ இங்கே இருக்கல, இதுதான் நீ பண்ண எல்லா விஷயத்துக்கான ப்ரைஸ்மே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ அந்த சின்ன பெல்காட்டை வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு கூட வந்து தெரியல, அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி நடக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை, நீ வந்து இதெல்லாம் மறந்துட்டன்றதுனால நீ பண்ணலன்னு சொல்லி ஆயிடாது, இது எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டாக நீ வந்து கண்டிப்பாக அனுபவிப்ப, பட் இந்த பனிஷ்மெண்ட் ஒரு நாள் வந்து முடியும், ஸோ அதனால் நீ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணு, இந்த உலகத்தில் எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும், ஸோ கண்டிப்பாக நீ ஆசைப்படுற விஷயமும் உனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் அப்படியே பெல்காட் வந்து பிடிச்சிருக்கான். அப்போ உண்மையாவா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லுவான். பார்த்தா திருப்பி பெல்காட் பெரிய பையனாகவே மாறி இருப்பான். அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு, பயப்படாத, நீ வந்து ரெஸ்ட் எடு, ஸோ நீ கண்டிப்பாக இந்த நைட் மேர்லேருந்து எந்திரிச்சிருவ, சீக்கிரமாக எல்லாமே வந்து சரியாயிரும், நீ வந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போகிறான். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பெல்காட் செத்துட்டானா இல்லை என்ன நடக்குது ஒன்றுமே வந்து புரியாது. பட் இப்போ நான் சொன்ன வரைக்கும் கதை வந்து நடந்திருக்கு. இப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்தா அந்த மேஜிக் பீஸ்ட் அங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பீஸ் கிட்ட போயிட்டு, நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக என் கூட ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க, அந்த பீஸ்ட்டுமே நம்ம ஹீரோவை தான் வந்து பார்த்துட்டு நிற்கும். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த செகண்ட் ட்ரெயின் இருக்க லொக்கேஷனில் தான் வந்து காட்டுறாங்க. அங்கே இன்னொரு இந்த செகண்ட் ஆர்டர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்மளோட செம்பாய் கூட தான் வந்து சண்டை போட்டுட்ருப்பான். உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்க, என்கிட்ட பாய்சன் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து செத்து போயிருப்பேன், நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ பயங்கரமான ஒரு ஃபைட்டர் தான், ஸோ அதனால் நான் உன்னை இந்த இடத்துல வந்து கொல்றேன் மொத்த மரியாதையோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபைனல் அட்டாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, குறுக்கில் இந்த கௌசிக் மாதிரி ஆர்ட்டை வந்து ஒரே அடியாக அவன் மண்டவாலே ஒரு குழந்தையான்றமா சொல்லிட்டு அவனே வந்து ஷாக் ஆகிடுவான். இன்னொரு பக்கம் செம்பாய்கிட்ட வார்த்தையை வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்ட்டையை பற்றி யாருக்குமே ஒரு விஷயம் வந்து தெரியாது. எங்கால் பயங்கரமான ஃபைட்டர்னு சொல்லிட்டு ஹான்ஸுக்கு மட்டும் தானே தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஆக்சுவலாக அவன் வச்சுருக்க அந்த பாய்சன்மே வந்துட்டு நம்ம ஆர்ட்டை மேலே பட்டிருக்காது, அதாவது அஃபெக்டே ஆகிருக்காது. இன்னொரு பக்கம் செம்பாய் வந்து நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஆர்ட்டை வந்துட்டு பாய்சனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், எந்த பாய்சன்
இதனாலே வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. மற்றவங்களும் சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஆன்டிடாட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட்டை வந்து அந்த ஆன்டிடாட் வந்து கொடுக்குறான். அப்போ பார்த்தா பக்கத்தில் அந்த வெயின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அவுட் போஸ்ட் கிட்ட வந்து காட்டுறாங்க. பார்த்தா மொத்த வெயினுமே வந்து பொறுமையாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறத எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்பிரிட் பிகிஸ் தான். நிறைய அனிமல்ஸ் வந்து கேதர் பண்ணி அந்த வெயினை வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, இன்னொரு பக்கம் நம்ம கேத்ரினா வந்துட்டு வேலன்சியாவை பார்த்து கேட்குறாங்க, அனிமல்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்க, நம்மளோட வேலன்ஸ்னா வந்துட்டு ஆமாம், அவங்க கிட்டத்தட்ட இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப கால வருஷங்களாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருக்க மானா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனாலே வந்துட்டு அவங்களால இதெல்லாம் வந்து பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. மேபி நேச்சுரலாகவே அவங்க வாழ்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதுன்றதுனால அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கிரிகோரியமே வந்து வருவான். அதை பார்த்துட்டு கேத்ரினா பயங்கரமாக வெறுப்பாயிருவாங்க. ஏன்னா இவன் தான் வந்து பயத்தில் ஓடி இருப்பான். அப்போ நீ தானே வந்து கோலை மாதிரி ஓடி போனேன், இதுக்கு இங்கே எதுக்கு திருப்பி வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, இந்த ஏண்டு இப்போ நம்ம எல்லாருமே சேஃபாக தானே இருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே ரிசால்வ் வந்து ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு ரீசனுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, வேலன்சினாவுக்கு பயங்கரமான கோவம். எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பேசுவ, உனக்கே அசிங்கமாக இல்லை, நீ எல்லாம் கேவலம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ இந்த கிரிகோரியம் வந்துட்டு பார்த்தல, நாங்களாம் தான் வந்து சர்வைவ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு நீ எங்களை பார்த்து எதுவுமே வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா சர்வைவ் பண்ணுறது தான் எங்களோட ஆப்ஷனுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இது மாதிரி கேவலமாக எப்படா நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலன்சினா வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து செத்து போயிருப்பாங்க இல்லையா, அதனாலே வந்துட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட கேத்ரினா வந்துட்டு, இல்லை வேலன்சினா நீ கோவப்படாத, அமைதியாயிரு, அவன் மேலே கை வச்சா நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை வருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கிரிகோரியம் வந்துட்டு, பரவாயில்ல மெஜஸ்டி, நீங்கள் வந்து ரொம்பவுமே அறிவாளியாக வந்திருக்கீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஓல்டு மேஜிக் டவரோட சப்போர்ட் தேவைன்னா கண்டிப்பாக எங்கள் மேலே நீங்கள் கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே பளிச்சுன்னு ஒரு அடி கேத்ரினா கண்ணத்து மேலே வந்து வைப்பாங்க. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் வேலன்சினா வந்துட்டு ராணிக்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி அந்த இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கிரிகோரியம் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல, மூஞ்சிலேருந்து ரத்தமாக வந்து வடியுது. கேத்ரினாக்கு வந்து பயங்கரமான கோவம். அதாவது இவங்களோட ஃபுல் பேர் கேத்ரினா. ஸோ இவங்களை வந்து சரியான கோவம். ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து செத்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் வந்துட்டு இந்த அளவு கேவலமாக பேசுகிறதுனால வந்துட்டு அவங்க பயங்கர கோவத்தில் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் வந்து பேசினோடனே பளிச்சுன்னு வந்து வச்சுருப்பாங்க. இவங்க வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு வந்து தேவையில்லை, உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்படியா சரி ஓகே, உங்களோட கிங்டமுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், எங்களோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பீஸ்டெல்லாம் வந்து ஸ்கைக்கு மேலேருந்து கீழே இறங்குதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஸ்பிரிட் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். அப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனிமல் நான் முன்னாடி பார்த்ததே இல்லை, இது வந்து இங்கே என்ன பண்ணுதுன்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. நல்லா உத்து பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களேன்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்மால் தான் லூட்கர் செல்சியான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்க, நம்ம ஹீரோவுமே வந்து கீழே இறங்குவான். அப்போ நம்மளோட வேலன்சினா வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் வந்து இன்னும் தீர்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் கிரிகோரியம் அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக கிரிகோரியம் கிட்ட வந்து போயிடுறான். போயிட்டு செம்ம கோவத்தில் வந்து அவனோட கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்ல ஆரம்பிச்சிருவான். ஒன்னால தான் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, ஒரு மேஜாக இந்த மாதிரி நீ வந்து பண்ணுவியா, அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை கன்ஃபரண்ட் பண்ணிடுவான். இப்போ அப்படியே கொஞ்சம் மணி நேரம் கழித்து வந்து அவுட் போஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து உட்காந்து அந்த நான் ஆக்டிவேட்டட் மேஜிக் புக் இருக்கு இல்லையா, அதை வந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த புக்கில் இந்த மாதிரி இந்த நான் ஆக்டிவேட்டட் மேஜிக் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபம், அதுவும் இல்லாமல் அது இதுன்னு வந்து எழுதி வச்சுருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெஃபர் பண்ணுற அந்த கடவுள் ப்ராப்ளி அந்த லுவன்சிஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்லேயும் அவனுக்கு தேவையான பதில் கிடச்ச மாதிரி வந்து அவனுக்கு வந்து தெரியல. அந்த புக்கை வந்து மூடி வச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இங்கே தான் இருக்கீங்களா, நான்
உங்களை தான் வந்து தேடி வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு கேத்ரினா வந்து வருவாங்க. அப்படி கேத்ரினா வந்துட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதுவும் இல்லாமல் உங்களால் தான் நாங்கள் வந்து சர்வைவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலை குனிஞ்சு நிற்க, நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களோட தலையை வந்து நிமித்தி என்னை வந்து பாருங்கள், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ராணி வந்து என் முன்னாடி தலை குனிறது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு எனக்கு அதை பற்றிலாம் வந்து கவலையே வந்து கிடையாது, என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோவை பார்த்து நான் அப்படி தான் வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இவ எப்பயும் போல் இன்னும் இப்படியே தான் வந்து இருக்காளேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருப்பான். அப்போ நம்மளோட கேத்ரினா, என்னதான் இருந்தாலும் உன்னோட ஐடென்டிட்டியை ஏன் மறைச்ச ப்ரொஃபஸர் மேக்கியவெலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேத்ரினா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் அவன் வந்துட்டு அந்த இடத்துல நீ வந்து ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ண, அது வந்து மேக்கியவெலிக்கு மட்டும்தான் வந்து தெரியும், அதுக்கப்புறமா தான் உன்னோட ஃபேஸையும் உன்னோட வாய்ஸையும் ஒத்து கவனித்தேன், அப்புறம் தான் எனக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு, இப்போ பார்த்தா நான் கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டேன், நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் தெரியுமா, ஏன்னா நீ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நீ வந்து செத்து போய் உயிரோடலாம் வந்துருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஸோ அதனாலே அப்படியே தப்பிச்சிட்டோ போலேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா போதுமா கொஞ்சம் பொறுமையாக பேசு, பைத்தியம் மாதிரி கத்தாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ அவன் வந்துட்டு பரவாயில்ல, நீ வந்து இப்படிலாம் வந்து என்னை பார்த்து வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோவும் கேத்ரினா வந்து பயங்கர க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்திருப்பாங்க. எப்படின்னா அதான் நம்ம கேத்ரினா கீழே நம்ம ஹீரோ வந்து வேலை செஞ்சுருப்பான் இல்லையா, அப்போ தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இதை விட்டு போகும்போது இவனை வந்து எல்லோரும் ஹீரோவாக தான் வந்து பார்த்துருப்பாங்க, ஒரு ஹீரோவாக வந்து செத்து போயிட்டான்றது தான் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ நம்மளோட கேத்ரினா வந்துட்டு நீ வந்து சார்ன் அகாடமியில் எதுக்கு ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணுற, அதுதான் உன்னோட ரியல் ஐடென்டிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லுவான். ஓ அப்படியா, எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக ஏதோ ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்து வேலை செய்கிறேன்னு நினைக்கிறேன், பயப்படாத நான் யார்கிட்டையும் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, இந்த கிங்டமோட ரெசரக்ஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு, சாரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அதாவது நம்ம ஹீரோ வந்து கடைசியாக விட்டு போகும்போது இந்த கிங்டம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறன்ற மாதிரி சொல்லி தான் நான் வந்து சொல்லியிருப்பா, ஸோ அதனால் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்க, நம்மளோட கேத்ரினா வந்துட்டு இன்டர்னல் பார்ட்டிலாம் வந்து க்ளீன் ஆகிட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து பொறுமையாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், யூட்டா கிங்டமோட நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் அந்த பவரை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய மேஜர்ஸோட பவருமே வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு சார்ஜாக இருக்க பர்சன் பிரின்ஸ் அலெக்ஸு, ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வந்து நெட்வொர்க்கிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேத்ரினா சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஓல்டு மேஜிக் டவர் மூஞ்சி மேலே பளிச்சுன்னு வச்சுட்டியே, ஸோ அந்த லீடரை வந்து எதனா பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்க, அதை பற்றிலாம் எனக்கு வந்து கவலை கிடையாது, எனக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் கூட வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு, சரி சார்னை பற்றி என்ன நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி கேட்க, சார் நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஐடியா வந்து கிடையாது, பட் யூட்டா கிங்டமோட நீ நினைக்கிற பிளான் வந்து கரெக்டாக போச்சுன்னா கண்டிப்பாக நீ யோசிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட கேத்ரினா வந்துட்டு இந்த மாதிரி சார்ன் அகாடமி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு அகாடமியை இங்கேயே வந்து ஓப்பன் பண்ணணும் பெருசாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் கழித்து மிஸ்டிக்கல் நைட்டோட லாஸ்ட் டே வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு கடைசியாக நம்ம எப்படியோ வந்து வீட்டுக்கு போகிறோம், இதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த இடத்துக்கே வந்து வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஆர்ட்டையும் நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்ட்டை வந்து இவங்களோட கால் தடம் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்ட் வந்து ரொம்பவுமே ஹெவியாக வந்து கேட்குதுன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பயங்கர கஷ்டத்தில் வந்து இருந்திருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே எக்ஸாஸ்ட்டாக வந்து ஆகிருப்பாங்க, நிறைய பேர் வந்து செத்தும் போயிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காத நீ அமைதியாக வான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அந்த ஸ்பிரிட் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக வந்துட்டு அதோட பல்லையும் ஒரு சின்ன கொம்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கிஃப்டாக வந்து கொடுத்துருப்பா. அதாவது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால் அதுக்கு கிஃப்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அது வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து வர தூரத்துலேருந்து இந்த ஸ்பிரிட் பீஸ்ட்டுமே வந்து நம்ம ஹீரோ வந்து அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும் போதே நம்மளோட ஆட்டி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, யார் அதுன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்குறான். அப்போது நம்மளோட ஆட்டை வந்துட்டு பார்க்க ஒரு குழந்த மாதிரி இருக்குது, யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியாக வந்து இருக்கான். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவாங்க போல், சீக்கிரமாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்றிடுவாங்க விடு அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஃப்ரெண்ட்ஸா ஆனால் இங்கேயே வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டக் ஆயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆட்டை வந்து சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, வெயிட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பார்த்தா தூரத்தில் நம்மளோட பெல்காட் வந்து அந்த சின்ன குழந்தையாக வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் மதியானத்தை வந்து காட்டுறாங்க. லேத்பெக் ஸ்டேஷன் தான். பார்த்தா நம்மளோட ஹேவேக்கு நம்ம ஹீரோ ஆர்டே 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட ஹீரோ வந்து வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பான் இல்லையா, அதனால் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு ஹையர் அப்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா ரொம்பவே சந்தோஷம், அதுவும் இல்லாமல் என்னோடய காம்பன்சேஷனை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, காம்பன்சேஷனா அதுதான் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேபேக்கை வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அதிகமாக வேணும், ஏன்னா நீங்கள் என் மேலே நம்பிக்கை கம்மியாக வச்சு என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பிச்சி விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்பாஸை பற்றி பேச, அவர் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து ஓ கண்டுபிடிச்சிட்டியா, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, செம்பாஸ் கிட்டேருந்து தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும், நான் இங்கேருந்து வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அவருமே வந்துட்டு அப்படியா ரொம்பவே சந்தோஷம், நீ வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டேலன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து அமைதியாக போவான். அப்போ ஆட்டையுமே வந்துட்டு குட் பை கிராண்ட் பான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அவருமே வந்துட்டு பாய் பாய்ன்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சுருவாரு. பட் அவருக்கு வந்து சுத்தமாக வந்து புரியாது, ஏன்னா அவருக்கு வந்து ஆர்டியை பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா, ஆர்டியை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து இருக்காது. அதனாலேயுமே எதுவுமே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை பண்ண ஆட்டு, நம்ம வந்து இப்போ சேஃப் ஹவுஸ்க்கு வந்து சீக்கிரமாக போகலான்ற மாதிரி சொல்ல இல்லை என்னோட நீங்கள் தான் பயங்கரமாக வந்து வேலை செஞ்சுக்கின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டே வந்து சொல்லுவான். நம்ம 2 பேரும் ட்ரிப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து போவோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு இவனுமே வந்துட்டு ஆமாம் மிஸ்டிக்கல் நைட்டில் வந்து என்னால் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸுமே நான் வந்து சந்தித்தேன், ஆனால் இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா எனக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கவலைப்படாதாட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி மதியானமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலே ரேண்டம் ஸ்டோர் ரூமை தான் வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இருப்பான் இல்லையா அந்த இடம், அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பிரிட் பீஸ்டோட பல்லு வந்து காட்டுறான். இதை பார்த்துட்டு ஹான்ஸ் வந்து என்னடா இதுன்றமா சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு காசர் பேசினில் இருந்து ஒரு சொவினியராக வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்காக தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தன்றமா சொல்லிட்டு சொல்ல, எவன் வந்து ஒரு அனிமலோட ஒரு பல்லை வந்து சொவினியராக வந்து எடுத்துகிட்டு வருவான், அதுவும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான அனிமல்து மாதிரி வந்து தெரியல, இது என்னதுன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்பிரிட் பீஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவான். ஸ்பிரிட் பீஸ்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதோட பவர் யூஸ் பண்ணால் உனக்குள்ளே இருக்க அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த மான்ஸ்டர் பவர், அதை வந்து சப்ரெஸ் பண்ண முடியும், உன்னை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, ஸோ அதனால தான், சப்போஸ் நீ கண்ட்ரோலை மீறினாலும் கவலைப்படாத, நாங்கள் 3 பேர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹான்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட கையில் அதை வச்சு குத்துறான். அடுத்த செகண்டே அவனோட உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு மாதிரி எமிட்டாக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்பிரிட் பீஸ்ட்டாக வந்து மாறிடுறான். ஆலெக்ஸ் வந்து இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். இது உண்மையாகவே வந்து ஸ்பிரிட் பீஸ்டான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து பயந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இதுதான் நான் பார்த்த ஸ்பிரிட் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். பார்த்தா ஹான்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருப்பான், ரொம்ப சின்ன சைஸில் தான் வந்திருப்பான், ஆனால் நான் பார்த்தது ரொம்பவே பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹான்ஸ் நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்மளோட ஹான்ஸ் வந்து அமைதியாக வந்து இருப்பான். திடீர்னு அட்டாக் பண்ண வர மாதிரி வந்து வரும்போது 3 பேர் வந்து ரெடியாக இருப்பானுங்க டாச் பண்ணி காப்பாற்றுறதுக்கு. பார்த்தா நம்ம ஹான்ஸ்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அட்டாக்கே வந்து பண்ண முடியல, மயங்கி விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மேபி இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதுனால அப்படி நடந்திருக்கு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னால் வந்து மேஜிக் எதனா வந்து பண்ண முடியுதான் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியல. பட் கொஞ்ச நேரத்தில் ஏதோ பண்ணி அவனால் வந்து லைட்டாக மேஜிக் வந்து யூஸ் பண்ண முடியுது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த சொட்டு வந்து கீழே விழுது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட மாஸ்டர் தான். அவங்க வந்துட்டு நீங்கள் எல்லோரும் தனியாக இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, வந்து பார்த்தா உண்மையாகவே அந்த ஸ்பிரிட் பீஸ்டாக வந்து மாறி இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது, எனக்குமே ஸ்பிரிட் பீஸ்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹான்ஸ் வந்து கதறிடுவான். அப்போது அவங்க வந்துட்டு சும்மா நான் ஃபன் தான் பண்ணேன் பயப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் கழித்து சார்ன் அகாடமியில் தான் வந்து காட்டுறாங்க.
நம்மளோட பிரின்ஸிபலும் கேத்ரினாவும் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து இருக்காங்க 2 பேரும் தனியாக. அப்போ இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னால் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன விஷயம்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது நம்மளோட பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா கேத்ரின், அவங்களோட கிங்டம்லேருந்து நம்மளோட சான் அகாடமிக்கு எக்ஸ்டர்னலாக நேச்சுரல் ரிசோர்ஸஸோட சப்போர்ட் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கேத்ரினுமே வந்து ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி சொல்லி பார்க்க, அப்போ நம்மளோட பிரின்சிபல் வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு, நான் அவங்களுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், உங்களால் தான் வந்து குயினோட இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளோட ஹீரோ வந்துட்டு இல்லை, குயின் வந்து என்ன சொன்னாங்களோ நான் அதை தான் அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணேன்ற மாதிரி சொல்ல கேத்ரின் வந்துட்டு சரி ஓகே இப்போ நான் வந்து கிளம்புறேன், அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம், இதுக்கு மேலேயும் நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக வந்து பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல சரி ஓகே லூட்கர் நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அவங்களன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட கிரெகோரியமாக தான் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து சரியான வெறுப்பில் இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் இவனுங்களாம் வந்துட்டு என்னோட ஓல்டு மேஜிக் டவர்லேருந்தே வெளில வந்து தூக்குவானுங்க, இவனுக்குலாம் பயங்கர திமிரு அது இதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து ஒரு கேரேஜில் ஏறி வந்து போயிட்டுருப்பான். பார்த்தா இவன் போக வேண்டிய டேரக்ஷனை தாண்டி இவனுங்க வேறு ஏதோ டேரக்ஷனில் கேரேஜை தூக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. யாரா நீங்கள் எங்கடா மாற்றி கூட்டும் போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிரெகோரியம் வந்து கேட்டால் டப்புன்னு பக்கத்தில் நம்மளோட ஜீரோ ஆடை தான் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு அமைதியாக பேசு, கேரேஜ் என்ன தான் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நீ பேசுறது வந்து எல்லாருக்கும் கேட்டுறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அப்போ நீ யாரான்ற மாதிரி சொல்லிட்டு கிரெகோரியம் வந்து கேட்க, நீ வந்து கம்ஃபர்டபுளாக என்ன ஜீரோ ஆர்டர்னு வந்து கூப்பிடலாம், அதுவும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி இருக்கும் போதே வந்துட்டு இவங்களோட கேரேஜை ஓடிட்டு இருப்பார் இல்லையா, அவருமே வந்துட்டு ஜீரோ ஆர்டரோட ஒரு ஆள் தான் போல். அவர் வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி இவனை அப்படியே மயக்கத்தில் வந்து போட்டு விட்டுறான். அவன் வந்து மயங்கி ஒரு கனவு உலகத்தில் வந்து போயிடுவான் கிரெகோரியம். அப்போ அந்த காட்டு ஓட்டுறான் இல்லையா, அந்த ஆள் வந்துட்டு நம்மளோட ஜீரோ ஆர்டரை பார்த்துட்டு நீங்கள் கிரெகோரியம் வந்து புது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து ஜாயின் பண்ண வைக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இல்லை நான் வந்து வேறு பிளான் வந்து வச்சுருக்கேன், நம்மக்கிட்ட ஆல்ரெடி லூட்கர் செல்சி வந்து இருக்கான், அவன் பயங்கர ஸ்கில்டாக இருந்தாலுமே அவனை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக நம்ப முடியாது, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த கிரெகோரியம் வந்து ஏதோ பெரிய திமிர்காரனாக தான் இருக்கானே தவிர என்கிட்ட பவருமே அந்த அளவுக்கு வந்து இல்லை, ஆனால் அவன் ஓரளவுக்கு நல்ல ஸ்கில்டான ஒரு மேஜ் தான், ஸோ அதனால் இவனை நான் ஒரு சாக்ரிஃபைஸாக யூஸ் பண்ணலான்னு வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஜீரோ ஆர்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோடு நான் உங்களை திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.